ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம பிரெட் நூடுல் சாண்ட்விச் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்ல நான் 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் 3 பேக்கெட் நூடுல்ஸ் போடுறதுனால 3 பேக்கெட் மசாலா பேக்கெட்டும் போட்டுக்கிறேன். பிரெட் நூடுல்ஸ் சாண்ட்விச் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, அதனால் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட லஞ்சாக வச்சு கொடுத்து விடலாம். அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். 5 மினிட்ஸ் தான் ஆகும் செஞ்சு சாப்பிட. இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நறுக்கின வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணால் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நான் கேப்சிகம் போடுறேன். கேப்சிகம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் நான் போட்டிருக்கேன். கேப்சிகம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நூடுல்ஸ்க்கு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் நூடுல்ஸை உடச்சி விட்டு போடுறேன். அப்போ தான் நல்லா வேகும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நீங்கள் எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதாவது எக்கை தனியாக வேறு பேனில் ஃப்ரை பண்ணி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நூடுல்ஸில் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் எக் மயோனைஸ் இதில் சேர்க்க போகிறனால நான் நூடுல்ஸில் எக்கு போடலை. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் சாண்ட்விச் மேக்கரை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு செய்யலாம். இப்போ நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ப்ரெட்டு மேலே மயோனைஸை நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நல்லா பிரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், நான் பிரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் நைஃப் இல்லாட்டி ஸ்பூன் ஏதாவது ஒன்றை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கெட்சப் எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெட்சப்பை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஹோம்மேட் மயோனைஸ் வச்சு தான் பிரெட் சாண்ட்விச் செய்கிறேன். ஹோம்மேட் மயோனைஸோட ரெசிபீஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் நூடுல்ஸை நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் அளவாக வைக்கிறேன். நிறையா வச்சா ஓவராக வெளியே வந்துடும், அதனால தான் நான் அளவாக வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஜென்டிலாக ரப் மட்டும் பண்ணுங்கள். நூடுல்ஸ் அந்த சாஸோடு நல்லா செட் ஆகணும், அதுக்காண்டி தான். இப்போ நான் ஆரிகானோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைன்னா பரவாயில்ல, ஆரிகானோ இல்லாமல் கூட செய்யலாம். ஆரிகானோ நான் எதுக்கு போடுறேன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதே மாதிரி பீஸா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ப்ரெட்டை நல்லா மூடிட்டேன். இப்போ நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. ஆனால் சாண்ட்விச் மேக்கரில் ப்ரெட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிலோ இல்லாட்டி பட்டரோ நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ப்ரெட்டை வைக்கிறேன் உள்ள சாண்ட்விச் மேக்கரில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் திறந்து காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரில் மார்க்ஸ்லாம் விழுந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அழகாக கட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. அந்த கிறிஸ்பி சவுண்டு கேட்குறப்பே அருமையாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு, நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.